வணக்கம். இன்னைக்கு நாம நீங்க பகிர்ந்துகிட்ட அந்த இயேசுவின் அன்பழைப்பு, திரும்பும் பாதை, மூலத்திலிருந்து சில முக்கியமான விஷயங்களை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். வாழ்க்கையில சில நேரம் நாம போற பாதை இது சரிதானா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் பாருங்க. அந்த மாதிரி சமயங்கள்ல இயேசு நம்மளை திரும்ப கூப்பிடுறாருங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். இந்த மூலம் சொல்ற மாதிரி சில முடிவுகள் முதல்ல பார்க்கும்போது ஆமா இதுதான் சரின்னு தோணும். ஆனா போக போக அந்த பாதையில ஏதோ ஒரு இருள், ஒரு வலி, ஒரு அமைதி இல்லாத நிலை, இதெல்லாம் நீங்க உணரலாம். உள்ளுக்குள்ள ஏதோ தப்பா இருக்குன்னு ஒரு ஃபீலிங் வரும். அந்த நேரத்துல தான் உங்க மனசுக்குள்ள ரொம்ப மென்மையா ஒரு சின்ன குரல் மாதிரி, இது நீ போக வேண்டிய பாதை இல்ல, என்கிட்ட திரும்பி வா அப்படின்னு ஒரு எண்ணம் வரலான்னு இந்த மூலம் சொல்லுது. இதுதான் இயேசுவோட முதல் அழைப்புன்னு சொல்றாங்க. இது கேட்கவே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குல்ல, ஒரு பெரிய சத்தமா இல்லாம ரொம்ப மெதுவா வர்றது. ஆமா, இந்த அழைப்போட தன்மையே அப்படிதான். வாழ்க்கையில பெரிய வழிகாட்டுதல் பெரிய ஆரவாரத்தோட வராம நம்ம சட்டுன்னு கவனிக்காம விட்டுடக்கூடிய ஒரு மெல்லிய உள்ளுணர்வா வருதுங்கிறது. இது கொஞ்சம் யோசிக்க வைக்குது இல்லையா? இது ஒரு கட்டளை மாதிரி இல்லாம மனசுக்குள்ள ரொம்ப அமைதியா, ஆனா அதே சமயம் ஆச்சரியமா ரொம்ப தெளிவா கேட்கணும் மூலம் சொல்லுது. நீங்க சொல்றது ரொம்ப சரி. அந்த அமைதி அது முக்கியம். அப்புறம் அந்த அழைப்பு வெறும் உள்ளுணர்வா மட்டும் இல்லாம சில வழிகள்லயும் அது தெரிய வரலான்னு மூலம் விவரிக்குது. உதாரணத்துக்கு, ஒரு நண்பர் உங்க மேல அக்கறையா நீ இப்போ இருக்கிற இடம் இல்ல பண்ற விஷயம் உனக்கு சரியா படலையே அப்படின்னு சொல்றது கூட ஒரு செய்தியா இருக்கலாம். இல்லனா ஒரு பாட்டு கேட்கும்போது, இல்ல ரொம்ப மனசு உருகி ஜபம் செய்யும் போது, ஏன் சில சமயம் நமக்கே தெரியாம கண்ணுல தண்ணி வருமே, ஏதோ ஒரு பழைய ஞாபகம், அது கூட அந்த உணர்வை தூண்டி விடலாம். இப்படி ரொம்ப சாதாரணமா நடக்கிற விஷயங்கள் வழியாவும் அந்த அழைப்பு வரலான்னுங்கிறது மூலத்தோட கருத்து. இங்க மூலம் ரொம்ப அழுத்தமா சொல்ற ஒரு விஷயம், அந்த அழைப்போட தொனி அது எப்போதுமே நம்மளை குற்றம் சொல்ற மாதிரி இருக்கவே இருக்காது. அதுக்கு பதிலா எப்பவுமே ரொம்ப அன்போட நம்மளை மறுபடியும் ஏத்துக்கிற ஒரு ஏக்கத்தோட தான் இருக்கும். அதோட சாரம் என்னன்னா, நீ வழி மாறி போயிருக்கலாம், தப்பு பண்ணிருக்கலாம், ஆனாலும் என் அன்புல என் கையில உனக்கு எப்போ இடம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இந்த நிபந்தனை இல்லாத ஒரு வரவேற்பு அதுதான் முக்கியம். அந்த அன்பான அழைப்பு சரி. ஆனா இப்போ இருக்கிற நம்ம பரபரப்பான வாழ்க்கையில இவ்வளோ சத்தத்துக்கு நடுவுல அந்த மெல்லிய குரலை எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுதான் அந்த குரல் தான் எப்படி உறுதிப்படுத்துறது? இத பத்தி மூலம் ஏதாவது சொல்லுதா? கண்டிப்பா சொல்லுது. அந்த அழைப்பை கேட்கணும், அதை உணரணும்னா முதல்ல நம்ம மனசை கொஞ்சம் அமைதிப்படுத்தணும்னு சொல்லுது. கொஞ்சம் வேகத்தை குறைச்சு நமக்குள்ள நாமளே சில கேள்விகளை கேட்கணும். என் வாழ்க்கையில இப்போ நிஜமான மன அமைதி இருக்கா? நான் எடுத்த முடிவு, நான் வாழ்ற வாழ்க்கை, இது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குதா? இந்த மாதிரி நேர்மையா நம்மள நாமே கேட்கணும். ஓ, அப்போ அந்த அமைதி இல்லாத உணர்வே அதுவே ஒரு சிக்னல் மாதிரி இருக்கலாம், அப்படிதானே? என் வாழ்க்கையில நிம்மதியே இல்லை அப்படின்னு நீங்க உணரும் போதே ஒருவேளை அது இயேசுவோட அழைப்பா இருக்கலாம்னு புரிஞ்சுக்கலாமா? மிகச் சரியா சொன்னீங்க. உங்க வாழ்க்கையில அந்த ஆழமான அமைதி குறைவா இருக்குன்னு நீங்க உணர்ந்தா அதுவே அந்த மெல்லிய குரலோட எதிரொலியா இருக்கலாம்னு மூலம் சொல்லுது. அதோட ரொம்ப முக்கியமான ஒரு நம்பிக்கையும் இது கொடுக்குது. என்னன்னா, இயேசு நம்மள ஒருபோதும் கைவிட மாட்டார். நம்ம எவ்வளோ தூரம் தப்பான வழியில போயிருந்தாலும் சரி, அவர் நம்மளை தேடி வருவாரு, அன்பா கூப்பிடுவாரு, நம்ம வாழ்க்கைய மறுபடியும் புதுசா அர்த்தமுள்ளதா ஆரம்பிக்கிறதுக்கு உதவி செய்வாருங்கிற உறுதியையும் இது கொடுக்குது. அவர் தேடி வருவாருங்கிறது தான் இங்க முக்கியம். ஆக இந்த உரையாடலிருந்து நாம முக்கியமா எடுத்துட்டு போக வேண்டிய செய்தி இதுதான் நினைக்கிறேன். உங்க மனசோட ஆழத்துல கேட்குற அந்த மெல்லிய அமைதியான குரலை அதை நீங்க இன்னைக்கு உணர்ந்தா தயவு செஞ்சு சாதாரணமா விட்டுறாதீங்க, அதை அலட்சியப்படுத்தாதீங்க. அது உங்களை மறுபடியும் ஒளி இருக்கிற சரியான பாதைக்கு கூப்பிடுற அன்போட குரலா இருக்கலாம். ஒருவேளை நீங்க அந்த மெல்லிய உள்ளுக்குள்ள கேட்கிற குரலை கேட்டுட்டாதான், அதை உணர்ந்ததா நினைச்சீங்கன்னா அதுக்கு உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும், அதை பத்தி நீங்க கொஞ்சம் யோசிக்கலாம். அந்த அழைப்புக்கு செவி கொடுக்கறதுனா என்ன? இது இந்த மூலத்தோட எல்லைக்கு அப்பாற்பட்ட உங்களுக்கான ஒரு சிந்தனை. நீங்கள் இன்னும் ஜீசஸ் ஃபேக்ட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த சேனலில் ஷார்ட்ஸ் வீடியோக்களுக்கு என்றைக்கும் விட நிறைய பார்வையாளர்கள் இருப்பதை நான் காண்கிறேன். அதேபோல் இந்த சேனலில் உள்ள முழு நீள ஆன்மீக பாட்காஸ்ட் எபிசோடுகளையும் பார்த்து மற்றவர்களுடன் ஷேர் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இதன் மூலம் உங்களுடையும் உங்களை சுற்றி இருப்பவர்களுடையும் வாழ்க்கையில்
தேவனுடைய அமைதி நிறைந்திருக்கட்டும்.